சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார், காஷ்மீர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. 28 பேர் as of now இறந்திருக்கிறாங்க. இன்னும் பலர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். இங்க நடந்திருக்கிற இந்த தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தானுடைய உதவியோடு, ISI-னுடைய உதவியோடு, LET-னுடைய அந்த தீவிரவாத இயக்கத்தின் மூலமாக தொடுக்கப்பட்ட தாக்குதலாக நான் பார்க்கின்றேன். பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லும் போது மிக குறிப்பாக அவங்களுடைய மத அடையாளத்தை கேட்டு அதை உறுதி செய்துவிட்டு அதற்கு பின்பு இந்த தாக்குதல் கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. குறிப்பா அவங்களுடைய மனைவி சொல்லும் போது என்னையும் சாவடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இல்ல நீ உயிரோடு இருக்கணும், அப்பதான் நீ போய் மோடி கிட்ட சொல்லுவ. அவர்களை நீ இந்துவா என்று கேட்டு அவங்களுடைய ஆதாரத்தை நிரூபித்து அவர்களுடைய உறுப்புகளை பார்த்து அதுக்கப்புறம் அவர்களை கொலை செய்வது என்பது மிக மோசமான ஒரு தாக்குதல் அப்படிங்கறதா இது பார்க்க முடியும். இதற்கான சரியான ஒரு அடி நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இந்தியா இருக்கின்றது. ஒரு 5-6 பேரை வச்சு செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலுடைய அந்த ஒரு மெசேஜ் நிச்சயமாக உளவுத்துறைக்கு போய் சேரக்கூடிய ஒரு நிலை உண்டா? 100% போய் சேருமா? அதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னா மிக குறைவான வாய்ப்புகள் தான் சொல்ல முடியும். ஆனாலும் அந்த வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அதிலும் உள்ளுக்குள்ள பூந்து கண்டுபிடிக்கிறதா உலகத்தினுடைய வேலையாக பார்க்கின்றேன். நிச்சயமாக மோர் தென் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒரு ஆபரேஷன்ஸ் கண்டக்ட். ஸோ அந்த ஸ்ட்ரைக் எங்கெங்க தீவிரவாதிகளுடைய கேம்ப் இருக்கு அப்படிங்கறத எடுத்து அவங்க அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அக்யூரேட் ஸ்ட்ரைக் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பாகிஸ்தானுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கோட இந்தியா நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த அந்த நகர்வுங்கிறது எப்படி இருக்கும்? மிக குறிப்பாக நேரடியா கேட்கணும் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஒரு நீர் பூத்து நெருப்பாக நிறைய இடத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிற போது, இப்போ இந்த தாக்குதலை தொடர்ந்து நிறைய வந்துட்டு இருக்கக்கூடிய பதிவுகளும் என்னன்னா, இதுதான் சரியான நேரம், அந்த இடத்தை மீட்பதற்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டுவதற்கும் சரியான நேரம் அப்படின்ட்டு ரொம்ப காமன் பீப்புளே எழுதிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு உள் சென்று அதை மீட்டு அதுக்கு ஒரு தனி சுதந்திரம் எப்படி நம்ம பங்களாதேஷ் கொடுத்தோமோ அது மாதிரி கூட நம்ம கொடுத்து அந்த பாகிஸ்தானை வலுவிழக்க செய்ய வேண்டும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், காஷ்மீர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. குறிப்பாக கிட்டத்தட்ட 28 பேர் as of now இறந்திருக்கிறாங்க. இன்னும் பலர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். இந்த தாக்குதலுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரியாக்ஷன்? இந்த தாக்குதல் மிகவும் ஒரு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதல். வன்மையாக கண்டிக்கின்றேன். உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களும் அனைத்து மனிதர்களும் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இது போன்ற தீவிரவாத தாக்குதல் உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் எந்த நிலையிலும் நடக்கக்கூடாது. அதற்காக உலகமே ஒன்று திரண்டு தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதன்மையான கருத்தாக இருக்கும். இல்ல, இப்ப இந்த லஷ்கர் இ தொய்பா தான் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க. அவங்க வேறு பேரில் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த தாக்குதலுக்கான திட்டமிடல் எப்படி இருக்கும்? ஏன்னா காஷ்மீர் போன்ற ஒரு டெரெயின்ல தொடர்ச்சியாக அப்ரிகேஷன் 370 அப்ரிகேஷன் நடந்த பிறகு தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பு பணிங்கிறது தொடர்ச்சியா நடந்து வந்தது. இப்போ இந்த மாதிரி சமயத்துல கிட்டத்தட்ட அப்ரிகேஷன் நடந்த ஒரு 6 வருடத்துல இவ்வளவு பெரிய தாக்குதல், அதுவும் ஒரு சிவிலியன்ஸ் மேல, ஒரு நிராயுத பாணிகள் மேல இந்த மாதிரி தாக்குதல் திட்டமிட்டு நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, இதோட திட்டமிடல், இதோட பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஒரு அதிகாரியா? ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது இதே இந்த பூமியில், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 2001 2004 வரை அந்த ராஷ்டிரிய ரைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய இந்திய இராணுவத்தினுடைய பிரிவுல தான் நான் இருந்தேன். ஸோ அந்த பகுதியில் ஜெனரல் பக்ஷி அப்படிங்கிறவர் செக்டர் கமாண்டராக இருந்தார். அவரோடும் நான் வேலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய கருத்தும் அவருடைய கருத்தும் நேற்று ஒத்து போனதை என்னால் பார்க்க முடிச்சது. அதாவது தீவிரவாதம் தாக்குதலுக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங் ஒன்று இருக்கும்.
அதாவது வந்து தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே ஒரு சிறு குரூப்பால் வந்து உண்டாக்க முடியாது. தீவிரவாத தாக்குதல் என்பது ஒரு நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு அமைப்பிற்கு எதிர்த்தாப்புல வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கம், அது மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அதற்கு ஒரு மற்ற நாட்டினுடைய உதவி தேவை. இங்கு நடந்திருக்கிற இந்த தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தானுடைய உதவியோடு, ISIயினுடைய உதவியோடு, LETயினுடைய அந்த தீவிரவாத இயக்கத்தின் மூலமாக தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாக நான் பார்க்கின்றேன். இது வந்து ப்ராப்பரா வெல் பிளான்டு, வெல் எக்ஸிக்யூட்டட் வந்து ஒரு தாக்குதல் அப்படின்னா அது வந்து சொல்ல முடியும். அதான் சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு நான் சொல்லுவோம். அதாவது எப்ப வந்து தீவிரவாதம் வந்து வலிமை இழந்து விட்டதோ, அவர்களுக்கு முதுகெலும்பு இல்லாமல் போய்விட்டதோ, அப்பொழுது வந்து சாஃப்ட் டார்கெட் அப்படிம்பாங்க. சாஃப்ட் டார்கெட்ங்கிறது பொதுமக்கள். அதுல வந்து டூரிஸ்ட் வர்றவங்க, பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள், இவர்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ அந்த நிலையில் இப்பொழுது வந்து அந்த தீவிரவாத இயக்கம் வந்து இறங்கி இருக்கின்றது அப்படிங்கிறது காண முடிகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் டைட்டில் அப்படின்னா பாதுகாப்பு, துணை பாதுகாப்பு ராணுவ பிரிவின் மீதோ ஒரு பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அந்த தீவிரவாதத்தால் இயக்கத்தால் தொடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க ஸ்ட்ரென்த் இல்லை, அழிச்சிட்டோம். ரொம்ப மினிமம் பிரசன்ஸ் தான் அங்க இருக்கு. அதுவும் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை தாண்டிய தீவிரவாதம். அந்த பார்டரை வந்து கிராஸ் பண்ணி உள்ள அனுப்பிச்சு ஒரு குரூப், ஒரு 10 பேர் 15 பேர் இல்ல 8 பேர் அது மாதிரி உள்ள குரூப் உள்ள அனுப்பிச்சு ஒரு இடத்துல ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க போய் தாக்குதல் நடத்தி விட்டு திருப்பி ஓடி அவர்களுடைய நாட்டுக்குள் செல்வது, அதுதான் அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி பார்க்கும்போது நேற்று நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது அரௌண்ட் வந்து ஒரு 4 to 5 தீவிரவாதிகள் இந்த குரூப்ல இருந்ததாக கூறப்படுகின்றது. அப்படி அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தானிற்கும் தொடர்பு இருப்பது என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இவர்கள் வந்து பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய தீவிரவாதிகளாக தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது ஜெனரல் முனீர் அவர்கள், அதாவது பாகிஸ்தானுடைய ஜெனரல் முனீர் அவர்கள் வந்து பேசும்பொழுது இந்தியாவினுடைய காஷ்மீர் என்பது நம்முடைய நரம்பு, நம்முடைய வந்து மறுக்க முடியாத, பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த தொடர்பையும் பார்க்கும் பொழுது இது வந்து நிச்சயமாக அவர்களால் வெல் பிளான்டு பண்ணி இந்தியாவினுடைய அந்த அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் என்னால் பார்க்க முடிகிறது. இதுல அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லும் போது மிக குறிப்பாக அவங்களுடைய மத அடையாளத்தை கேட்டு அதை உறுதி செய்து விட்டு அதற்கு பின்பு வந்து இந்த தாக்குதல், கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. மிக குறிப்பாக சொல்லும் போது ஒருவருடைய பெயர் கேட்டு அப்புறம் ஆதார் ஐடென்டி கார்டு வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவருடைய உறுப்புகளை பார்த்து எல்லா விதத்திலுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி மத ரீதியாக இந்துவா இருந்தா கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி ஒரு தாக்குதல் நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கா? அந்த மாதிரி பண்றாங்கன்னா அதுக்கு பின்னணி என்னவா இருக்கும்? குறிப்பா அவங்களுடைய மனைவி சொல்லும் போது என்னையும் சாவடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இல்ல நீ உயிரோட இருக்கணும் அப்பதான் நீ போய் மோடி கிட்ட சொல்லுவ அப்படின்னு வந்து சொன்ன எல்லாத்தையுமே இது வரைக்கும் நம்மளால பார்க்க முடியாத இருக்கு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எப்படி சொல்றாங்க? மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு தீவிரவாதத்திற்கு மதம் இல்லை, மதம் இல்லை, மதம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அது வந்து மக்களினுடைய பெரிய மனதையும் நல்ல மனப்பான்மையையும் சகோதரத்துவத்தையும் வந்து காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து தீவிரவாதிகள் வந்து மிகவும் வெட்ட வெளிச்சமாக அவர்கள் வந்து நீ இஸ்லாமியராக இருந்தால் உன்னை விடுறேன், நீ இந்துவா உன்னை நான் வந்து கொள்றேன் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னு ஒரு பெயரை கொடுப்பதை தவிர அந்த சாயத்தில் அவர்கள் வந்து இருக்கின்றார்கள், அந்த நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள், அப்படித்தான் இயங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்வதை தவிர வேறு எதுவும் எனக்கு வந்து தெரியவில்லை. அதையும் தாண்டி நாம் பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது வரைக்கும் நான் பார்த்ததுல சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பொதுமக்களை அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பொதுமக்களை அட்டாக் பண்ணும்பொழுது அவர்கள் வந்து டூரிஸ்ட் அது மாதிரி இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அமர்நாத் யாத்திரிகளை அட்டாக் பண்ணுவாங்க. அது இந்து தான் அமர்நாத்துக்கு போவாங்க. ஸோ அவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த கேம்ப், அவங்க தங்கி இருக்கக்கூடிய கேம்பை அட்டாக் பண்ணுவாங்க. இது மாதிரி விஷயங்கள். அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போற அந்த உங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போறவர்கள் வந்து இந்துக்களாக தான் இருப்பார்கள். யாரும் இஸ்லாமியர்கள் வந்து வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு வந்து செல்பவர்கள் இருக்க மாட்டார்கள். மிக மிக குறைவாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும்
ஒரு 1000-1 1,00,000 அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் அவர்கள் வந்து குறிவைப்பது வந்து இந்துக்களை என்பது ஆதாரமாக, அதாவது வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது நமக்கு தெரிகின்றது. அது வந்து அமர்நாத்தினுடைய தாக்குதலாக இருக்கட்டும், வந்து நம்ம பார்த்தோன்னா இதுல வைஷ்ணவ தேவியில நடந்த 2 முறை தாக்குதலாக இருக்கட்டும், அது வந்து பறைசாற்றுகின்றது. ஆனால் அவர்களை வந்து நீ இந்துவா என்று கேட்டு அவங்களுடைய வந்து ஆதாரத்தை வந்து நிரூபித்து அவர்களுடைய உறுப்புகளை வந்து பார்த்து அதுக்கப்புறம் அவர்களை கொலை செய்வது என்பது மிக மோசமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறதா வந்து இதை பார்க்க முடியும். இதற்கான சரியான ஒரு அடி நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலையில் இந்தியா இருக்கின்றது. இன்னொரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய நிலையும் இருக்கின்றது. இப்ப வந்து இந்தியா வந்து இது மாதிரி வந்து விம்மதமும் சம்மதமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம போக்கு உள்ள ஒரு நிலையில் இருப்பது தேவையா, அல்லது இந்து மதத்திற்கு இந்துக்களுக்கான ஒரு தேசமாக மாறக்கூடிய ஒரு நிலை தேவையா அப்படிங்கறத வந்து யோசிக்கக்கூடிய நிலையில் மக்கள்களை வந்து இவர்கள் தள்ளி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுல இன்னொரு விஷயம், அரசாங்கத்தை நோக்கியும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா குறிப்பாக வந்து இங்க தாக்குதலுக்கு உள்ளானவர்கள்ல நிறைய பேர் ஐபி ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க கேரளா ஜட்ஜஸ் கூட வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு வரதா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ தொடர்ச்சியாக ஒரு ரொம்ப ப்ராமினெண்டா இருக்கக்கூடிய பியூரோக்ரட்ஸ் வந்து போற இடமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில இந்த மாதிரி ஒரு தாக்குதலை வந்து தீவிரவாதிகள் திட்டமிட்டிருக்காங்கன்னா இது எப்படி உளவுத்துறையுடைய ஐபியுடைய கண்காணிப்புல இருந்து தவறியது அப்படிங்கிற அந்த விமர்சனங்களும் வந்து எழுந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஒரு நாள் நீங்களே சொன்ன மாதிரி ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு பின்னாடின்னு சொல்லும் போது இது எப்படி உளவுத்துறையுடைய கண்காணிப்புல இருந்து தவறியது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? வினோத், உங்களுடைய கேள்வியை 2 பாகமா பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து நம்ம சொல்லுவோம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் முதல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு வார்த்தை, ஒரு டார்கெட் கொடுக்கக்கூடியது என்னன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ்லாம் வந்து அங்க மீட் பண்ணியிருக்காங்களா, கரெக்டா செஞ்சிருக்காங்களா அப்படின்னு 2 விதமான இடத்துல. ஒன்று வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரான எந்த ஒரு நாட்டிலும் இது மாதிரி சம்பவம் வந்து நடக்கக்கூடாது. அதற்காக தான் உளவுத்துறை இருக்கின்றது, அதற்காக தான் அவர்கள் பாடுபடுகின்றார்கள், இரவுகளாக அவர்கள் வேலை செய்கின்றார்கள். அப்படி பல விதமான உளவுத்துறைகள் இருக்கின்றது. அது நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போலீஸினுடைய உளவுத்துறையாக இருக்கட்டும், இல்ல ராணுவத்தினுடையதாக இருக்கட்டும், அல்லது நம்ம பார்த்தீங்கன்னா ஐபியாக இருக்கட்டும், ராவாக இருக்கட்டும், பல உளவுத்துறைகள் இருக்கின்றன. 1 2 எல்லாம் கிடையாது, நிறைய உளவுத்துறைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது அந்த உளவுத்துறைகளுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஒரு உளவுத்துறை கிடையாது, மத்திய ஒரு மாநில 2 இடத்துலையுமே வந்து உளவுத்துறைகள் இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலங்கிறது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. இரண்டாவது விஷயம் அப்படின்னா எந்த ஒரு தீவிரவாத இயக்கமும் ஒரு வந்து அட்டாக் பண்றப்ப அதை வந்து லீக் பண்ண மாட்டாங்க. பயங்கரமான சீக்கிரட்டா வச்சுதான் வந்து ஒரு சின்ன குரூப் வச்சுதான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. 5-6 பேர் யார் வந்து அந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை தவிர மற்ற தீவிரவாதிகள் கூட இது மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு தான் அதை வந்து செய்வாங்க அவங்க. ஆகையால் அந்த சின்ன குரூப் ஒரு 5-6 பேரை வச்சு செய்யக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலுடைய அந்த ஒரு மெசேஜ் வந்து நிச்சயமாக உளவுத்துறைக்கு போய் சேரக்கூடிய ஒரு நிலை உண்டா, 100% போய் சேருமா, அதற்கு எவ்வளவு வந்து வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்னா மிக குறைவான வாய்ப்புகள் தான் சொல்ல முடியும். ஆனாலும் அந்த வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அதிலும் வந்து உள்ளுக்குள்ள பூந்து கண்டுபிடிக்கிறதா உலகத்தினுடைய ஒரு வேலையாக வந்து பார்க்கின்றேன். ஆகையால் உளவுத்துறையினால் வந்து ஏற்பட்ட லேப்ஸ் தான் அதுக்குதான் முழு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. உளவுத்துறையினை மேம்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். அதாவது வந்து there is a hope for fine tune or betterment every day, every time, every seconds அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஆகையால் பெட்டர்மெண்ட்ங்கிறது நிச்சயமாக உளவுத்துறைக்கு தேவை. அந்த மேம்படுத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு பகுதி. இரண்டாவது செக்யூரிட்டி புரோட்டோகால். நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல வந்து ஜட்ஜஸ் எல்லாம் வராங்க, இது மாதிரி ஐபி வராங்க, பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் வராங்கன்னு. டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாரும் வருவாங்க, அவங்களும் மனிதர்கள் தான். ஜட்ஜும் ஒரு மனிதர்கள் தான், விஐபி ஐபியில வேலை பார்க்குறவங்க ஒரு மனிதர்கள், அவருக்கும் ஃபேமிலி இருக்கு, குழந்தைகள் இருக்கின்றது. ராணுவத்தில் வேலை பார்க்குறவங்களும் நம்ம பார்த்தோம் வந்து நேவலுடைய ஒரு கமாண்டர் ஒருத்தர் அவங்க போயிருக்காரு, லாஸ் இஸ் லைஃப். கல்யாணமாகி 4வது நாளோ 6வது நாள் தான் ஆயிருந்தது அவருக்கு. ஸோ அந்த பிக்னிக் ஸ்பாட்னா எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடம் தான். ஆகையால் அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து பிரீச் ஆயிருக்கா அப்படிங்கறது வந்து பார்க்கணும். புரோட்டோகால் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறது பார்க்கணும். ஒரு 1500 to 2000 பேர் வந்து கூடக்கூடிய ஒரு டூரிஸ்ட் கூடக்கூடிய அந்த இடம் அது. அந்த இடத்துல வந்து எவ்வளவு வந்து லோக்கல் ஜேஎன்கே போலீஸ் ஃபோர்ஸ் அங்க வந்து போடப்பட்டிருந்தது அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா நியூஸை வந்து நம்ம பார்க்கும்பொழுது அங்க இருந்த அந்த ஐ விட்னஸ் சொல்லுவோம், அங்க இருந்து கண்ணால் பார்த்து இவர்கள் வந்து கூறுகின்றார்கள் ஒரு 17 நிமிடம் வரை இந்த துப்பாக்கிச்சூடு நடந்து கொண்டிருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து
அவன் செக் பண்ணி ஐடென்டிபிகேஷன் கேட்டு பொறுமையா ஒத்தனையா கொண்டு இருக்கான். அப்படின்னா அங்க வந்து ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ், அதாவது லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய போலீஸ் அங்க வந்து இருந்ததாக நமக்கு தெரியவில்லை. நியூஸ்லயும் கிடையாது, அதற்கான வாய்ப்பாகவும் தெரியவில்லை, இருந்ததற்கான வாய்ப்பாகவும் தெரியவில்லை. ஆகையால் அவர்கள் வந்து அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி அங்க வந்து குயிக் ரியாக்ஷன் பண்ணி அந்த 15-16 நிமிடத்திற்கு மேலாகி அவர்கள் அங்கு சென்று அவர்களை வந்து விரட்டி இருக்கின்றார்கள். அங்கிருந்த தீவிரவாதிகள் வந்து தப்பித்திருக்கின்றார்கள் அப்படின்னா வந்து நம்மால் வந்து யூகிக்க முடிகின்றது. ஆகையால் நிச்சயமாக அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய பொறுப்பு யாருக்கு போய் சேரும்? இந்திய ராணுவத்துக்கு போய் சேருமா, போலீஸ்க்கு போய் சேருமா, அங்க லோக்கல் போலீஸுக்கு? அப்படின்னா இந்திய ராணுவத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, மெயினான அந்த ரோடு இருக்கு, இப்போ வந்து மோட்டரைஸ் ரோடு இருக்கு, அந்த ரோடை வந்து கிளியர் பண்றது. அதுல ஐஇடி இருக்கா, அதுல வந்து ஏதாவது வந்து மிலிட்டன்ஸ் அந்த இடத்துல வந்து இருக்காங்களா அம்புஷ் பண்றதுக்கு, இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணி அந்த இடத்த சேவ் பண்ணி கொடுக்கறதான் இந்திய ராணுவத்தினுடைய வேலை. இது நடந்தது எங்கன்னா ஒரு மலையினுடைய உச்சியில ஒரு டாப்ல வந்து நடந்திருக்கு. அந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளைனா இருக்கக்கூடிய ஒரு புல்வெளி அந்த இடத்துல நடந்திருக்கு இந்த இடம். ஸோ அது வந்து நடப்பாதை, நடந்து செல்லக்கூடிய ஒரு வழிபாதை, அது ட்ரெக்கிங் ட்ராக். அந்த இடத்துல வழியா அவங்க வந்து மேலே போறாங்க. அந்த இடத்துல ராணுவத்திற்கு எந்த வேலையும் கிடையாது. அது தட்ஸ் கம்ஸ் அண்டர் தட் லோக்கல் போலீஸ். அந்த லோக்கல் போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டியை, அந்த பாதுகாப்பை அவர்கள் தவற விட்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கும். இப்ப இதுல அடுத்த கட்டமா இந்திய அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அந்த கூட்டம் சம்பந்தமான ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய சவுதி பயணத்தை வந்து ரத்து செய்து கொண்டு வந்து விட்டார். அப்புறம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமெரிக்கா பயணத்தை ரத்து செய்து வந்து விட்டார். சோ எல்லாருமே ஒரே இடத்துல குழுமி இருக்கிறாங்க. ஒரு அதிகாரிகள் இருந்து பார்க்கும்போது உடனடியாக அங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி ஒரு லாங் டேர்மா செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன? அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எண்ணுக்குள்ள இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு அனலிட்டிக்கல் இருக்கும். அதுபடி பார்க்கும் பொழுது நிச்சயமாக மோர் தென் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து வித்தின் வீக்கா கூட இருக்கலாம், இல்ல 15 நாளுக்குள்ள இருக்கலாம், இல்ல வெல் ப்ரிப்பேர்ட் பண்ணி ஒரு மந்த் கூட ஆகலாம். அது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரைக் வந்து எங்கெங்க வந்து தீவிரவாதிகளுடைய கேம்ப் இருக்கு அப்படிங்கிறத வந்து எடுத்து அவங்க வந்து அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அக்யூரேட் ஸ்ட்ரைக் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அது வந்து வான்வழி தாக்குதலாகவும் இருக்கலாம், தரைவழி தாக்குதலாக இருக்கலாம், தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலாகவும் இருக்கலாம். இதுக்கு வந்து கடற்படை வந்து அவங்க அந்த பாகிஸ்தானை நோக்கி அங்க வந்து ஒரு வார் ப்ரிப்பரேஷனுக்கு அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்தி அவர்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டிவ் கொடுக்கறது, அவங்கள வந்து அதாவது வந்து ஒரு கன்வென்ஷனல் வாருக்கு போக முடியாத அளவுக்கு அவங்கள வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கறது. அதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதாவது பயப்பட வைக்கக்கூடியது, அந்த நிலைக்கு வந்து அவர்களை தள்ள வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பார்வையாக இருக்கும். ஆனால் அப்படி நாம் செய்யும் பொழுது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆர் ஹையர் தென் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது வந்து ஒரு செமி கன்வென்ஷனல் வார் மாதிரி நம்ம வந்து போறோம் அப்படின்னா கூட அதனுடைய எதிர்ப்பு வந்து எப்படி இருக்கும்? அந்த பாகிஸ்தானுடைய அதனுடைய ரிட்டாலியேஷன் அவங்க வந்து எப்படி இதை வந்து எதிர்ப்பார்கள்? அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து பவர் இருக்கு, அவங்களுடைய டிஃபென்ஸ் பவர் இருக்கு, எக்கானமி பவர் இருக்கு, எப்படி ஸ்டெபிளா இருக்கு அவங்க கவர்மெண்ட், எவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து டிப்ளமசி வந்து மற்ற நாடுகளுடைய உதவி இருக்கு, சப்போர்ட் இருக்கு, இல்ல பல காரணிகள் இருக்கின்றன. ஆகையால் இது எப்படி போகும்? இது வந்து ஒரு வாரம் 10 நாள் மாதிரி இதனுடைய நிலையை நீடிக்குமா, இல்ல ஓரிரு நாட்கள்ல நம்முடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி செஞ்சு முடியுமா, இல்ல மாத கணக்கில் செல்லுமா, இல்ல இந்த செமி கன்வென்ஷனல் வார்ல இருந்து கன்வென்ஷனல் வாருக்கு போகக்கூடிய நிலை வந்து ஏற்படுமா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் உக்ரைன் ரஷ்யாவுடைய வார பார்க்கும்போது நானும் சொல்லியிருந்தேன், இது ஒரு மாதத்திலிருந்து 2 மாதம் வரை தான் நடக்கும், அதோட வந்து அதுக்கு மேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எப்போ வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன் அண்ட் பாக்கி நேட்டோ ஃபோர்ஸஸ் அண்ட் பாக்கி அவங்கலாம் வந்து எங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்தாங்களோ அப்போ வந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாயிடுச்சு. உக்ரைனோடது இன்னும் நடந்துட்டு இருக்கு, வார் நடந்துட்டு இருக்கு. யாருமே உலகத்துல வந்து யூகிச்சது கிடையாது ஒரு வார் வந்து பல வருடங்கள் வந்து தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு. யாருமே வந்து யூகிக்க முடியாத ஒரு நிலை வந்து இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா டெக்னாலஜி பிளஸ் வந்து அந்த டிப்ளமசியோட அந்த சப்போர்ட், பல விஷயங்கள் காரணிகள் வந்து அந்த போரினுடைய அந்த நிலையை வந்து மாற்றி இருக்கின்றது. ஆகையால் கணிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். ஆனால்
பாகிஸ்தானால் ஒரு முழுமையான ஒரு போருக்கு இறங்கக்கூடிய நிலையில் அவருடைய பொருளாதாரமும் இல்லை, அவர்களுடைய நாடும் கிடையாது, அவருடைய இராணுவமும் கிடையாது. ஆகையால் இது பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனா நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான நிலையில் இந்தியா இருக்கின்றது அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து கிடையாது. சார், இந்த தாக்குதலை வந்து நடத்தின லஷ்கர் தொய்பா இயக்கத்துடைய தலைவர் ஹஃபீஸ் சயீத் அவர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்தி வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவரோட ஒரு க்ளோஸ் எய்டு தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு செய்தி வந்துச்சு. ஆனா அந்த ஹஃபீஸ் சயீதை தொடர்ந்து வந்து ஒரு பெரிய பாதுகாப்புல வச்சுட்டு இருக்கிறது பாகிஸ்தான். சோ இல்ல பாகிஸ்தானுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கோட இந்தியா நகர்ந்துச்சு அப்படின்னா அந்த அந்த நகர்வுங்கிறது எப்படி இருக்கும்? மிக குறிப்பாக நேரடியா கேட்கணும் அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஒரு நீர் பூத்த நெருப்பாக நிறைய இடத்துல இருந்து இருக்கு அப்படிங்கிற போது இப்போ இந்த தாக்குதலை தொடர்ந்து நிறைய வந்துட்டு இருக்கக்கூடிய பதிவுகளும் என்னன்னா, இதுதான் சரியான நேரம், அந்த இடத்தை மீட்பதற்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பாடத்தை புகட்டுவதற்கும் சரியான நேரம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப காமன் பீப்புளே எழுதிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் இதுல என்ன சொல்ல வரீங்க சார், உங்களுடைய பார்வை? அதாவது நம்ம ஒரு போருக்கு செல்லும் பொழுது முக்கியமான 3 காரணிகள் இருக்கின்றன. ஒன்று வந்து டிப்ளமசி, மற்ற நாடுகளினுடைய சப்போர்ட் எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. 2வது நம்பர் பொருளாதாரம், அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது. 3வது இந்த இராணுவத்தினுடைய அந்த வலிமை, எப்படி இந்த இராணுவத்தினுடைய வலிமை இருக்கின்றது அப்படின்னு. இந்தியாவை பார்க்கும்பொழுது இராணுவத்தின் வலிமை மிக வலிமையாக இருக்கின்றது. உலகத்தினுடைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4வது பொசிஷன்ல நம்ம இருக்கோம். முதல்ல வந்து இந்த அமெரிக்கா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரஷ்யா, 3வது சைனா, சைனாவிற்கு பின்பு நம்ம வந்து 4வது நிலையில் உலகத்துல வந்து நம்ம வந்து இருக்கோம் இந்திய ராணுவம். ஆகையால் நம்மளுடைய வலிமை என்பது மிகவும் பெரிய லெவல்ல தான் இருக்கு வெல் கம்பேர் டு பாகிஸ்தான். பொருளாதாரத்திலும் இன்று வந்து நம்ம உயர்ந்துதான் இருக்கின்றோம். அதே போன்று டிப்ளமசி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாலேருந்து ஆரம்பிச்சு, அமெரிக்காலேருந்து ஆரம்பிச்சு, எல்லா நாடுகளும், பிரிட்டன்லேருந்து ஆரம்பிச்சு, ஆஸ்திரேலியாலேருந்து ஆரம்பிச்சு எல்லோரும் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அண்ட் சப்போர்ட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகையால் இது மாதிரி ஒரு நிலை வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு நம்ம சைடு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம பாகிஸ்தானை நம்ம பார்க்கும்பொழுது பாகிஸ்தான்ல வந்து வலிமையற்ற ஒரு நிலை, அவங்களோட பொருளாதாரம் மிக வலிமையற்ற நிலையில் இருக்கின்றது. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாடுகளிடம் போய் கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இராணுவம் வந்து சரியான வலிமையில் இல்லை. ஒரு சின்ன ஒரு பலுச்சிஸ்தானுடைய அந்த போராளிகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் கூட பாகிஸ்தான் இராணுவம் இல்லை அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. அவங்களுடைய நிறைய வந்து தொல்லைகள் இருக்கின்றது. பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு தொந்தரவு தொல்லை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் வலிமை இழந்த நிலையில் அவருடைய இராணுவம் இருக்கின்றது பார்த்தோம். 3வது வந்து அவங்க டிப்ளமசி, மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு நாடும் அதுக்கு வந்து சைனாவை தவிர எந்த ஒரு நாடும் அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு உதவி செய்வதற்கு முன்வரும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணவில்லை. ஆகையால் அவர்களுக்கு அந்த 3 காரணிகளும் வந்து வலுவிழந்து இருக்கின்ற இந்த நல்ல நிலை, நாம் மிகவும் வலிமையான இருக்கின்ற இந்த நிலை, இந்த நிலையில் நமக்கு கிடைத்திருக்கின்ற தவறாக வந்து என்ன வேண்டாம், ஒரு வாய்ப்பு நம்ம சொல்றோம் இவ்வளவு பெரிய பேரிழப்பை அப்படின்னு எல்லாரும் தவறா நீங்க நினைக்க வேண்டாம். இது வந்து நமக்கு இந்த நிகழ்வு வந்து நமக்கு வந்து ஒரு சரியான நேரத்தை கொடுத்திருக்கின்றது. சரியான வலிமையில் நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த நேரமானது ரீடிஃபைன் தி எல்ஓசி. நேற்று வந்து நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், இட்ஸ் ரைட் டைம் டு ரீடிஃபைன் அவர் எல்ஓசி அப்படின்ட்டு. அந்த ரீடிஃபைன் அவர் எல்ஓசி, அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு உள் சென்று அதை வந்து மீட்டு அதுக்கு வந்து ஒரு தனி சுதந்திரம் எப்படி நம்ம வந்து பங்களாதேஷ் கொடுத்தோமோ அது மாதிரி கூட நம்ம வந்து அது கொடுக்கலாம். கொடுத்து அந்த பாகிஸ்தானை வலுவிழக்க செய்ய வேண்டும். இன்னும் வந்து அதோடைய நிலப்பரப்பை குறுக வச்சு அவங்கள வந்து வலிமை இழக்க செய்து அவர்களை வந்து எவ்வளவு நியூட்ரலைஸ் பண்றோமோ அவ்வளவு வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பஃபர் ஆயிடும் லைன் ஆஃப். இப்ப வந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒரு தனி நாடாக ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து டைரக்டா பாகிஸ்தான் உள்ளுக்குள்ள நமக்குள்ள வர முடியாது, இன்னும் வலிமை இழக்க செய்யலாம். அது மாதிரி இல்ல, நம்மளோட சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, நம்மளே வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்மளே வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கமா கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது வந்து டிப்ளமசி தான் வந்து அதை முடிவெடுக்கணும். ஏன்னா பல சிக்கல்கள் அதில் இருக்கின்றன. ஆகையால் அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நிச்சயமாக இது ஒரு அருமையான தருணம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியான கருத்து, பொதுமக்களுடைய கருத்து, என்னுடைய கருத்தாகவும் அதுவே தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கான விலையை நாம் கொடுத்தாக வேண்டும். போர் என்றால் அழிவுதான், வெற்றியாக இருக்கட்டும் அது தோல்வியாக இருக்கட்டும். அது எந்த நாடு வெற்றி பெற்றாலும் எந்த நாடுக்கு தோல்வி கிடைத்தாலும் 2 பக்கம் அழிவு இருக்கும். அது பொருளாதார அழிவாக இருக்கட்டும், இராணுவ அழிவாக இருக்கட்டும், பொதுமக்களுடைய அழிவாக இருக்கட்டும், அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய அழிவு. அந்த அழிவு என்பது மிகப்பெரிய ஒரு சேதத்தை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும். அது மிகப்பெரிய ஒரு செட்பேக்கை கொண்ட போகும். ஒரு 10 வருடம் பின்தங்கி 15 வருடம் பின்தங்கி அந்த நாட்டை பின்தள்ளிவிடும்.
ஆகையால் அந்த நிலையில் நாம் செல்வதற்கு நமக்கு வந்து மற்ற நாடுகள் உதவுகின்றதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி உதவினதுன்னா நல்ல பொசிஷன்ல இருக்கிறப்ப நல்ல ஒரு லீடர்ஷிப். இப்ப வந்து நமது பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் வந்து மிக ஸ்ட்ராங்கான ஒரு லீடர். அமெரிக்க அதிபரே வந்து சொல்லுவார், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வேர்ல்டோட அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இருக்கும் பொழுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராணுவம் இருக்கும் பொழுது, நாட்டுகளுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது, பொருளாதாரம் சிறந்து இருக்கும் பொழுது இது சரியான தருணம். இதை வந்து விட்டுட்டோம்னா அடுத்து ஒரு தருணம் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக. நன்றி சார், பல்வேறு கேள்வி விளைச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேயிங். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். ஜெய்ஹிந்த் சார்.